கடந்த ஒரு மாசமா என் கூடவே இருந்து என்னுடைய வியாபார நுணுக்கங்கள்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டப்பா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். இதுல என்னப்பா ஆச்சரியம்? ஒரு மாசத்துக்குள்ளேயே எல்லா நுணுக்கங்களையும் சொல்லி கொடுத்துட்டீங்களே. சாதாரணமா இதெல்லாம் 15 நாளைக்குள்ள தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நீ கொஞ்சம் ஸ்லோ. ஆமா மாதிரி. கடைசியில நான் தான் ஜெயிப்பேன் இல்ல? அத கடைசியில பாக்கலாம். சரி சீனு, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு சார். என்ன? இந்த மாசம் சம்பளம் எப்ப தருவீங்க? ஓஹோ, ஏப்பமா காலி உன் பணம் எங்கப்பா போக போகுது? என்னது பைனான்ஸ் ஜுவல்லரிக்காரங்க மாதிரி பதில் சொல்றீங்க? நாங்க என்ன கமிஷன் ஆபீஸ்ல உட்காந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதி கொடுத்து பணத்துக்கு எதிர்பார்க்க முடியுமா? கொடுத்துறேன்ப்பா. கொடுத்துருங்க, இல்லாட்டா நாங்க செலவழிக்கிறதுக்கு எங்க போவோம் பணத்துக்கு? சீனு, பாம்பேல இருந்து என் ஃப்ரெண்ட் வேலாயுதன் ஒருத்தன் 32 கிரவுண்டோட ஒரு ஆளை அனுப்புறாங்க. ஓகே, அதை வாங்கி பீரோல வச்சிடுறேன். 32 காலி மணி விற்க சொல்லி டாக்குமெண்ட்ஸ் நம்ம கிட்ட கொடுத்து அனுப்புறான். ஓகே, அத வர்றவன் உடனே கெடுக்காம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கோடு வேட சொல்லியிருக்கம்பா. கோடு வேடா? எஸ், அதாவது அடையாள வார்த்தை. எஸ், இந்த கள்ளக்கடத்தல் போது பேசிப்பாங்களே இந்த காந்தி சிலை பின்னாடி, அதேதான். அந்த ஆள் உங்ககிட்ட வந்து LICக்கு 14 மாடி இத சொல்றதுக்கு அவன் பாம்பேல இருந்து வரான். பதிலுக்கு நீயே ஒரு கோடு வேட சொல்லணும். அதாவது ஆரஞ்சு பழத்தை உரிச்சுதான் சாப்பிடணும். மறக்காவட்டி தோலோட முழுகிட்டானா வயிற்று வலிக்குமே. சீனு, அந்த ஆள் ஏற்கனவே என் ஃப்ரெண்ட் வேலாயத்தை ஏமாத்த பார்த்திருக்கான். அதனால வர்றவன் கொஞ்சம் அழுத்தமா இருந்தா கூட எப்படியாவது சாமர்த்தியமா பேசி அவன் வாயிலிருந்து வார்த்தையை வரவழைச்சிரு. அவன் ஒரு ரெட் பேக் கொண்டு வந்து கொடுப்பான். சேப்பு பை? எஸ். ஓகே, அதை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம கம்பெனி ரசீதை கொடுத்து அனுப்பிச்சு. ஓகே, பார்த்தோமா? பாம்பேல இருந்து ஒரு பார்ட்டி வரான், சேப்பு பை கொண்டு வரான், கோடு வேடு சொல்றான், LICய உரிச்சுதான் சாப்பிடணும், ஆரஞ்சு பழத்துக்கு 14 மாடி. ஓகே ரஜி.